சுட சுட சீரக சம்பா பிரியாணி. ஃப்ளேவரே சாப்பிட தோணுது, அந்த அளவுக்கு இருக்கு. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ரொம்பவே ஃபேமஸான ஹாலித் பிரியாணி அவங்களுடைய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் சென்னை மண்ணடியிலேருந்து அந்த ஹாலித் பிரியாணியோடைய கிச்சனுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவங்க குரோம்பேட்டில் இருக்குது, அங்கே கூப்பிட்ருக்காங்க. இப்போ சென்னை மண்ணடியில் நம்ம தம்பி வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ மண்ணடியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ரௌடான ஏரியாங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ க்ரௌட் கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். மற்ற நேரத்தில் நிறைய டிராஃபிக்கில் உள்ளே வர்றதுக்கே பயப்படுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். சென்னை மண்ணடி வந்து ஏர்லி மார்னிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். க்ரௌடு வந்து சுத்தமாக இருக்காது, ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே வந்து 3 ஃபேமஸான டீ ஸ்டால் இருக்கும். நான் அதையுமே உங்களுக்கு காட்டிடுறேன். சென்னை மண்ணடி இப்படி வந்து ஃப்ரீயாகவே பார்த்துருக்க மாட்டீங்க. மண்ணடிக்கு வர்றது அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் வந்து அரண்டுருவாங்க. அவ்வளோ டிராஃபிக்காக அவ்வளோ நெருக்கடியாக இருக்கும். இந்த மண்ணடியில் வந்து 3 டீ ஸ்டால் இருக்குதுங்க. இந்தியன் டீ ஸ்டால் அப்படிங்கிற பேரில் 3மே எங்கள் ஊர் ஆட்கள் தான். இது வந்து நடு இந்தியன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்தியன், நடு இந்தியன், கடைசி இந்தியன், 3 இந்தியன் சொல்லிட்டு. இங்கே வந்து இஞ்சி டீ வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. இங்கே தான் நம்ம வந்து இவர் தான் மிஸ்டர் அப்பாஸ், நம்ம நண்பர், ஒரு ஓனர், கடை ஓனர் இருக்காப்புல. ஏர்லி மார்னிங்கே ஒரு சூப்பரான இஞ்சி டீ குடித்தாச்சு. சென்னை பீச் ஸ்டேஷன் வந்து எப்போதுமே ரஷ்ஷாக இருக்குங்க. இதான் வந்து கடைசி ஸ்டேஷன் இதோடு நிற்கும். அதனால் சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து குரோம்பேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் போகும். உண்மையிலே டிராஃபிக் இல்லாமல் சென்னையில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று எலக்ட்ரிக் ட்ரெயின், ஒன்று வந்து மெட்ரோ. 2 லைன் நீங்கள் போனீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம டைமை வந்து கரெக்ட் பண்ணி போயிடலாம். உண்மையிலே அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் பயணங்கிறது வந்து ரொம்பவே ஒரு இனிமையான ஒரு அருமையான பயணங்க. அதுவும் சென்னை பீச் ஸ்டேஷனில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து நம்ம பழைய மலரும் நினைவுகள்லாம் நம்மளுக்கு நிறைய வந்துச்சு. ஆரம்ப காலத்தில் கொஞ்ச நாள் நம்ம சென்னையில் இருக்கும்போது அதிகமாக அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நண்பர்கள், இப்போ குரோம்பேட் வந்துட்டோம். குரோம்பேட்டில் ஹாலித் பிரியாணியோடைய கிச்சனுக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா போத்தீஸ், குரோம்பேட் போத்தீஸ் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது. லொக்கேஷன் இது தான். இங்கே தான் அவங்களுடைய கிச்சன் இருக்குது. இங்கே வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் கவுண்டர் சேல்ஸ் பண்ணுவாங்க. மற்ற நாளில் வந்து இங்கே சேல்ஸ் கிடையாது. ஒன்லி கிச்சன் சமைக்கிறது மட்டும்தான். உள்ளே போயிட்டு எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் ட்ரெண்டாகவே இருக்குது. ரொம்பவே ஃபேமஸாக ஒரு 5-6 வருஷமாக பிரியாணிங்கிறது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சிங்க. அவங்களுடைய கிச்சனுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ விறகு அடுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன். மெயினாக வந்து இங்கே விறகு அடுப்பில் தான் பிரியாணி செய்கிறாங்க. அவ்வளோ விறகு அடுக்கி வச்சுருக்காங்க. மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. பிரியாணிலாம் ஆல்ரெடி சமைச்சு ஒவ்வொரு போகிறதுக்கு ரெடியாகி இங்கே வச்சுட்டே இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. அவ்வளோ விறகு வச்சுருக்காங்க பாருங்கள். சென்னையில் இந்த மாதிரி பிரியாணி வந்து விறகு அடுப்பு சமைக்கிறது வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சமைப்பாங்க. இந்த பாரம்பரியமான முறையில் பிரியாணி அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி விறகு அடுப்பில் செய்கிறாங்க. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து அந்த பிரியாணியில் இருக்கும்போது அந்த பாரம்பரியமான டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இப்போ ஹாலித் பிரியாணி கிச்சன் உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தடபுடலாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. இவங்களை பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் 1500 கிலோ வரைக்கும் சமைப்பாங்களாம். வீக் டேஸில் ஒரு 700-800 கிலோ சமைப்பாங்களாம். நிறையா பிரியாணி வந்து இங்கேருந்து தான் சமைச்சு இவங்களுடைய எல்லாருடைய அவுட்லெட்டுக்கும் போகுது. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் 5 கிலோ 10 கிலோ மட்டன், 8 கிலோ மட்டன், சிக்கன் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே வந்து அந்த குக்கை வந்து என்னென்ன மாதிரி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டோம். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தனால அந்த உள்ள கறி போடுறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. ஆல்மோஸ்ட் எல்லாமே தம்முக்கு ரெடி ஆயிடுச்சு.
இது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி. இவங்களுடைய கடையில் வந்து சீரக சம்பா பிரியாணி வந்து சேல்ஸுக்கு இருக்காது. நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க, ஒரு பார்ட்டி ஆர்டர் அல்லது வேறு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சீரக சம்பா பிரியாணி ரெடி பண்ணி தருவாங்க. இது ஒரு கஸ்டமருக்கு வந்து ஆர்டர் பண்ணி போகுது. பாருங்கள், சீரக சம்பா பிரியாணி செம்மையாக இருக்குங்க. ஃப்ளேவரை ஒட்டச்சோன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சமாக கேட்டு அவங்க ஓனர்ட்டையும் பேசிட்டேன், இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்குறதுக்காண்டி. அதனால் சும்மா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். போதும் சுட சுட சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. வா, சுடுங்க. ஆனால் அடுப்புல இருந்து எடுத்தாரு, ஃப்ளேவரே சாப்பிட தூண்டுது, அந்த அளவுக்கு இருக்கு. பொதுவாக எங்கள் பகுதிகளில் வந்து சீரக சம்பா பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரியாணி கொடுத்தா கண்டிப்பாக எங்கள் ஊர் மக்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு லெக் பீஸ் கடிச்சிருவோம். சிக்கனுமே நல்லா வெந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம ஆலிப் பிரியாணியோடைய அவங்களுடைய ரெகுலர் பாஸ்மதி பிரியாணிலாம் நம்ம போட்டிருக்கோம். இது வேற மாதிரி இருக்குங்க. நீங்கள் சீரக சம்பா பிரியாணி விரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சென்னையில் இருந்தீங்கன்னா அல்லது வேறு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் நான் தரேன். நீங்கள் ஆர்டர் கொடுத்து பாருங்கள், உங்களை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு மாஸ்டர். பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிரியாணி அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இதில் வந்து ஒரு 55-60 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அவங்க போட்டுருக்காங்க பிரியாணி. அதான் அவங்க வந்து பார்சல் வந்து வேறு இதில் மாற்றி அனுப்புகிறாங்க. அருமையான ஃப்ளேவர். பாஸ்மதிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். இதுக்கு தனி மசாலா வச்சு இந்த சீரக தனி மசாலா, அந்த மசாலா கிடையாது. ஆலிப் பாஸ்மதி பிரியாணி நிறைய சாப்பிட்ருக்கேன். நேற்று கூட சென்னை வந்தோடனே மண்ணடி பிரியாணியில் தான் வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் இப்போ வந்து இவங்களுடைய பாஸ்மதி பிரியாணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்குதா, சீரக சம்பா பிரியாணி ஃபஸ்ட்டு பிடிக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இதை சொல்லலாம் போல. ஏன்னா இன்றைக்கி தான் உங்களுடைய சீரக சம்பா பிரியாணி சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. சீரக சம்பா பிரியாணியில் சிக்கன் மட்டன் ஆர்டர் நினச்சேன், மட்டன் ஆர்டர் வந்திருக்கான், அதையும் சாப்பிட்டு பாருங்க அப்படிங்கிறப்பல. இது வந்து அடிக்கடி ஆர்டர்ஸ் மட்டும் தனியாக கொடுக்குறாங்க, தேவைக்கேற்ற மாதிரி சின்ன செஞ்சுருவாங்க. மட்டன் பீஸ் ஒரு சின்னதாக வாங்கி, நான் ஆல்ரெடி ஃபுல்லாக சாப்பிட்டேன் சிக்கனை, சின்ன பீஸ் மட்டும் வாங்கி. மட்டன் நல்லா வந்துருக்கு. ஒரு வாய் மட்டும் ரைஸ் போதும், வேஸ்ட் ஆகணும். போதும் போஞ்சி. ஓகே, எந்த ஒரு ஃபுட்டுமே சுட சாப்பிட போகும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி சீரக சம்பா பிரியாணி பாருங்க, மசாலாலாம் பாருங்க, அப்பா அது வந்து நல்ல எலும்போட வேற லெவலில் வந்துருக்குங்க. இதையும் சாப்பிட்டு பார்த்துருவோம். இதுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா ஃப்ளேவருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது அந்த மசாலா ஃப்ளேவர். செம்ம சூடு, நல்ல எலும்பு, எப்படி ஜூஸியாக இருக்குங்க. ஆலிப் பிரியாணியோடைய கிச்சனில் சமைச்சு அவங்களுடைய எல்லா அவுட்லெட்டுக்கும் போனதை நம்ம காட்டியிருப்போம். இப்போ என் கூட நிற்கிறதா பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட் செஃப் மிஸ்டர் ரவி நிற்கிறாங்க. அவரோட முஸ்தாக் பாய், இவரும் வந்து இங்கே குக்கர் இருக்காரு. இப்போ இவங்கள்ட்ட வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை சமைப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ காலையில் வந்து சமைச்சு போனதை நம்ம காட்டிட்டோம். அடுத்து வந்து எப்போ சமைப்பீங்க? திருப்பி வந்து நம்ம செகண்ட் ரவுண்ட் கடையில வந்து ஆர்டர் கொடுக்கும் போதே நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே ஆர்டர் அவர் கொடுக்குற வரைக்கும் நம்ம பார்ப்போம். 11 மணி 12 மணி 4 மணி அந்த மாதிரி ஷிஃப்ட் பை ஷிஃப்ட் ஆர்டர் வரும். மிட் நைட் பிரியாணி கூட இருக்கு. மிட் நைட் பிரியாணி வந்து நம்ம 6 மணி மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, மிட் நைட் பிரியாணி நம்மள்ட்ட இருக்கு சார். அது மிட் நைட் பிரியாணி வந்து பாஸ்மதி பிரியாணி அதில் போடுங்க. பாஸ்மதி இருக்கு, பிளஸ் அந்த மாதிரி ஆர்டர் எது வந்து ஜீரக சம்பா பிரியாணி கொடுக்குறீங்க. ஓகே, நாளைக்கு எத்தனை கிலோ வச்சு நீங்கள் சமைப்பீங்க இந்த இடத்துல? மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 1000 kg 1200 kg. அப்புறம் சண்டே சாட்டர்டே 2000 கிலோ. ஆமாம். ஓகே. அப்புறம் நார்மல் டேஸ்ல இருந்து மேக்ஸிமம் 1200 கிலோ 1000 கிலோ. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 1000 கிலோக்கு மேலே வந்து ரெகுலராக இங்கே சமைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. வீக்கெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 2000 கிலோ வந்து சமைக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. அது வந்து 3 ஷிஃப்ட்டையும் சேர்த்து சொல்லிங்க. ஆமாம். இப்போ காலைல போனது, மதியம், ஈவினிங் 3 சேர்த்து. இவங்களை பார்த்தீங்கன்னா வெட்டிங் கிச்சனுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆலிப் பிரியாணி வெட்டிங் சொல்லிட்டு தனியாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கம்ப்ளீட் பேக்கேஜிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு வசதி இல்லை, நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே சமைச்சு கொண்டு வந்து தருவாங்க. அல்லது நீங்கள் வெட்டிங் ஹால் அல்லது ஃபங்க்ஷன் பண்ணுற இடத்துல சமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் வந்து சமைச்சு தருவாங்க. நம்ம இவங்களோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். சிவகங்கையில் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க. அந்த வீடியோவும் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான யூடியூபர் இர்ஃபான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரோட வெட்டிங் கூட இவங்க வந்து அந்த மண்டபத்திலே போய் சமைச்சு கொடுத்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் தரேன். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் இடத்துல வந்து சமைச்சு தருவாங்க. இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் அந்த வீடியோக்குள்ள கொடுத்துட்றேன்.
இங்கே ரெடியான பிரியாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வைக்கிளாக வந்து அவங்க ஏற்றிட்டு போகிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டோருக்குமே ஒரு 10:30 11 o'clock முன்னாடியே வந்து பிரியாணி கிடைக்கிற மாதிரி அவங்களோட வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ஏற்றி போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுங்க. நம்ம கிச்சனில் வந்து இந்த பிரியாணியை வந்து பேக் பண்ணுறது வந்து பண்ண முடியாது. ஏன்னா இங்கேருந்து சமைச்சு அதை கொண்டு போகிற வேறு இடத்துக்குனால இவங்களுடைய குரோம்பேட்டுடைய கடைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து கஸ்டமர் ப்ளஸ் டேக்அவே ரெண்டுக்குமே பார்சல் பண்ணுறாங்க. இது வந்து மட்டன் பிரியாணி. நண்பர்களே, ஹாலித் பிரியாணியோடைய கிச்சன் டூர் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க எவ்வளோ சமைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ சமைச்சு வெளியில் போகுது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் காட்டியிருக்கோம். இந்த வீடியோ உண்மையிலே ஒரு பயனுள்ள வீடியோ இருக்குது நம்புறேன். சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாலித் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.